ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரியாணிக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க பட் நான்வெஜ் எடுத்துகிட்டு வர கஷ்டப்படுறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் கீ ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மஷ்ரூம் கீ ரைஸ். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்காக நான் ஒரு குக்கர் பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறேன். ஹீட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கீ ரைஸ் தான் நம்ம பேர் வச்சாச்சு. அப்போ பட்டர் ஆட் பண்ணலாம் இப்படி. ஸோ நல்லா நான் ஒரு 20 grams ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ பட்டர்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் பிரியாணிக்கு பண்ண மாதிரி தான், பட் இதில் கொஞ்சம் நம்ம ரெசிபி மெத்தடை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ மசாலா ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், அப்புறம் பே லீஃப் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்மளோட மெல்டட் பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா ஒரு 2 minutesக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க, பட் கருக விட்டுறாதீங்க. ஸோ பார்த்து பக்கத்துலேயே நின்று ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் தேங்காய் பால் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறமா இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நான் ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது பச்சை மிளகாய். நம்மளோட கீ ரைஸில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுதான் நம்மளோட பிரியாணிக்கும் கீ ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ காரத்துக்காக நம்ம பெப்பர்கார்ன்ஸுக்கு பதிலாக மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு 2 minutes கழித்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி அளவுக்கு இதில் நிறைய ஆனியன்ஸ் போட தேவையில்லை. ஸோ நான் ஜஸ்ட்டு 2 ஆனியன்ஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டரில் நல்லா உங்களோட ஆனியன்ஸ் குக் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த சூப்பரான அரோமா வரும். வந்ததுக்கப்புறமா உங்களோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 10 பல் பூண்டு, ஒரு லெமன் சைஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பட் மேக் ஷுர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். நான் எல்லா மஷ்ரூம்ஸுமே நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் விட்டுருக்கேன். அப்போ தான் நமக்கு குக்காய் வரும்போது ப்ராப்பராக இருக்கும். இப்போது மஷ்ரூம்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி மொத்தமாகவே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ண போகிறோம். நீங்கள் ஹை ஃப்ளேம் எப்போ வைக்கணும்னா குக்கர் விசில் வரும்போது மட்டும்தான் நீங்கள் ஹை ஃப்ளேம் வைக்கணும். மற்றபடி எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் செய்கிற குவான்டிட்டி 2.5 glass பாஸ்மதி ரைஸ். நீங்கள் வேறு ரைஸ் வேறு குவான்டிட்டி எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் தேங்காய் பாலும் அதுக்கு ரெக்குயர்மெண்ட்டான வாட்டரும் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. இப்போது மஷ்ரூம்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு புதினா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் புதினா வாய்க்கு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி கூட உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி முழுசாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட மஷ்ரூமும் புதினாவும் நல்லா குக் ஆகி வாட்டர்லாம் செப்பரேட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 glass தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி 3 glassக்கு நான் வாட்டரே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ராப்பரான சால்ட் ரெக்குவயர்மெண்ட் தெரியல அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் 10 minutes ஊற வச்சுட்டு நான் உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் குக்கர் அளவு பார்த்துக்கோங்க, எவ்வளோ ரைஸ் பிடிக்கும், எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. ரைஸ் நல்லா குழையிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த ரெசிபி நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரைஸ் அண்ட் நம்மளோட ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2 minutesக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் சால்ட் எல்லாம் ரைஸ்குள்ளே இறங்கும். இப்போது நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 4 விசிலுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட மஷ்ரூம் கீ ரைஸ் நல்லா குக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண உடனே ஆறுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஸ்பேச்சலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், பட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கீ ரைஸ் வேறு லெவலில் இருக்கும். இந்த கீ ரைஸை நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம், இல்லை பக்கத்தில் சிக்கன் இல்லை எக் சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணலாம்.
நான் வந்து எக் சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணேன். அந்த ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க.